ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தினாலே அன்போடு உங்களை வாழ்த்துகிறேன். நாம் ஜெபிப்போம். பரிசுத்த பிதாவே, உமது கிருபையுள்ள வசனங்களுக்கு நேராக எங்கள் உள்ளங்களை திருப்பும்படியாய் எங்களை தாழ்த்துகிறோம். எவைகளை நாங்கள் கற்றுக்கொள்ள வேண்டுமோ, எவைகளை உடைய பரிசுத்த கரங்களிலிருந்து பெற்றுக்கொள்ள வேண்டுமோ, அவைகளை கற்றுக்கொள்ளவும் பெற்றுக்கொள்ளவும் தேவரீர் எங்களுக்கு கிருபை பாராட்டுவீராக. வேதத்தின் மகத்துவங்களை காண பிரகாசமுள்ள மனக்கண்களை எங்களுக்கு தருவீராக. எங்கள் ஆண்டவர் இயேசுவின் மூலம் பிதாவே, ஆமேன் ஆமேன். ஆண்டவராகிய இயேசு நாமத்தினாலே உங்களை அன்போடு வாழ்த்துகிறேன். எபேசியர்களது நிருபம் 4ஆம் அதிகாரம் 25ஆம் வசனம் முதல் 32ஆம் வசனம் வரை. எபேசியர் 4ஆம் அதிகாரம் 25 முதல் 32 வரை உள்ள வசனங்களில் ஒரு புதிதாக்கப்பட்ட மனிதன் அவன் செய்ய வேண்டிய 5 செயல்களை அங்கே நாம் வாசிக்கிறோம். அது ஆக்டிவிட்டீஸ் ஆஃப் த நியூ மேன். ஒரு புதிய மனிதன் ஏனென்றால் எபேசியர் 4ஆம் அதிகாரம் 24ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம், நாம் தேவனுடைய சாயலாகிய புதிய மனுஷனை தரித்து கொள்ளுகிறோம் என்று வேதம் சொல்கிறது. ஆகவே ஒரு புதிய மனிதனை நாம் தரித்து கொண்டிருந்தால், நாம் புதிய மனிதனாக மாறியிருந்தால், ஒரு கிறிஸ்துவுக்குள் இருந்தால் புதிய சிருஷ்டி என்று வாசிக்கிறோமே, பழையவைகளெல்லாம் ஒளிந்து போன அந்த வாழ்க்கையை அதனுடைய 5 செயல்பாடுகளை ஆவியானவர் எபேசியர் 4ஆம் அதிகாரம் 25 முதல் 32 வரை உள்ள வசனங்களில் நமக்கு பதிவு செய்து வைத்திருக்கிறார். ஒன்று, ஒருவருக்கொருவர் பொய் சொல்லாதிருத்தல். ஒன்று, லையிங் ஒன் அனதர், ஒருவருக்கொருவர் பொய் சொல்லக்கூடாது. இரண்டாவதாக கோபத்தை பற்றி வாசிக்கிறோம். இரண்டாவதாக ஒரு புதிய மனிதனுடைய கோபமே வராது என்று சொல்ல முடியாது. கோபம் வந்தாலும் பாவம் செய்யாதிருங்கள் என்று வேதம் சொல்லி காட்டுகிறது எபேசியர் 4ஆம் அதிகாரம் 26ஆம் வசனத்தில். மூன்றாவதாக களவு செய்வதை, திருடுவதை பற்றி மூன்றாவதாக 28ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம். எபேசியர் 4ஆம் அதிகாரம் 28ஆம் வசனத்தில் திருடுவதை குறித்து வேதம் சுட்டி காட்டுகிறது. ஐந்தாவதாக தேவையற்ற பேச்சுக்கள் 29ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம், கெட்ட வார்த்தை ஒன்றும் உங்கள் வாயிலிருந்து புறப்பட வேண்டாம், பக்தி விருத்திக்கு ஏதுவானவைகள் இருந்தால் அவைகளையே பேசுங்கள் என்று வேதம் சொல்லுகிறது. ஆகவே நான்காவதாக கரப்ட் ஸ்பீச், தேவையற்ற பக்தி விருத்திக்கு பயன்படாத வார்த்தைகளை பேசுவது, அது தவிர்க்கப்பட வேண்டும். ஐந்தாவதாக கசப்பை குறித்து வேதம் சொல்லுகிறது. எபேசியர் 4ஆம் அதிகாரம் 30 முதல் 32 வசனங்களில் நாம் கசப்புள்ளவர்களாய் இருக்கக்கூடாது என்று வேதம் சுட்டி காட்டுகிறது. ஆகவே ஒரு புதிய மனிதன், தேவனுடைய சாயலாய் இருக்கிற அந்த மெய்யான நீதியிலும் பரிசுத்தத்திலும் தெய்வ சாயலாக இருக்கிற அந்த புதிய மனிதனை நாம் தரித்து கொள்ளும்போது, இப்போ குறிப்பாக இந்த 5 காரியங்களை குறித்து ஆவியானவர் சுட்டி காட்டுகிறார். இன்றைக்கு நாம் முதலாவதாக இந்த வேளையிலே நாம் எபேசியர் 4ஆம் அதிகாரம் 25ஆம் வசனத்தில் இப்படி வாசிக்கிறோம், அன்றியும் நாம் ஒருவருக்கொருவர் அவயவங்களாய் இருக்கிறபடியால் பொய்யை களைந்து அவனவன் பிறனுடனே மெய்யை பேசக்கடவன். பொய் சொல்லக்கூடாது அல்லது மெய்யை பேச வேண்டும், உண்மைதான் பேச வேண்டும் என்று முதலாவதாக ஒரு புதிய மனிதனாக ஒருவர் மாறினால், கிறிஸ்துவுக்குள் வந்தாச்சு, ஒரு புதிய சிருஷ்டியாய் ஒருவர் மாறுகிறார் என்றால் அவங்க முதலாவது தவிர்க்க வேண்டியது பொய். வேதம் அழகாக சொல்லுகிறது, நாம் ஒருவருக்கொருவர் அவயவங்களாய் இருக்கிறபடியால். வேதம் நமக்கு தெளிவாக சுட்டி காட்டுகின்ற இன்னும் ஒரு வசனம், எபேசியர் 5ஆம் அதிகாரம் 30ஆம் வசனம். எபேசியர் 5ஆம் அதிகாரம் 30ஆம் வசனம், நாம் அவருடைய சரீரத்தின் அவயவங்களாயும் அவருடைய மாம்சத்திற்கும் அவருடைய எலும்புகளுக்கும் உரியவர்களாயும் இருக்கிறோம். நாம் அவருடைய சரீரத்தின் அவயவங்கள். நாம் ஒரு விசுவாசி இன்னொரு விசுவாசியுடைய அவயவங்களாக இருப்பது மாத்திரமல்ல, நாம் கிறிஸ்துவனுடைய அவயவமாக இருக்கிறோம்.
இன்னும் சொல்லப்போனால் அப்படி சரீரமாக்கி சபையினுடைய அவயவங்களாக நாம் இருக்கிறபடியினால அவருடைய மாம்சத்துக்கும் எலும்புகளுக்கும் உரியவர்களாய் இருக்கிறோம் என்று வேதம் சொல்கிறது. ரோமர் 12ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம் இன்னும் கொஞ்சம் தெளிவாக நமக்கு சுட்டி காட்டுகிறது. அநேகராகிய நாமும் கிறிஸ்துவுக்குள் ஒரே சரீரமாயிருக்க ஒருவருக்கொருவர் அவயவங்களாக இருக்கிறோம். நாம் ஒருவருக்கொருவர் அவயவங்களாக இருக்கிறோம். ஒரே சரீரமாகிய சபையில் நாம் பல வித்தியாசமான தேவையுள்ள வித்தியாசமான செயல்பாடுகள் உள்ள அவயவங்களாக இருக்கிறோம். ஆனால் நாம் எல்லாருமே ஒரே சரீரத்தை சார்ந்தவர்கள். நாம் ஒருவருக்கொருவர் அவயவமாக மாத்திரமல்ல, கிறிஸ்துவுக்கும் நாம் அவயவங்களாக இருக்கிறோம். நம்முடைய அவயவங்கள் கிறிஸ்துவனுடையது என்று 1 கொரிந்தியர் 6ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம் சொல்லுகிறது. உங்கள் சரீரங்கள் 1 கொரிந்தியர் 6ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம், உங்கள் சரீரங்கள் கிறிஸ்துவின் அவயவங்கள் என்று அறியீர்களா? அப்படியானால் நாம் கிறிஸ்துவனுடைய சரீரமாகிய சபையில் இருக்கிற ஒவ்வொரு கர்த்தருடைய பிள்ளையும் ஒவ்வொரு தேவ மனிதனும் நாம் முதல்ல கிறிஸ்துவனுடைய அவயவங்கள், அவருடைய ஆர்கன்ஸ், அவருடைய உடலின் உறுப்புகளாக நாம் இருக்கிறோம். இரண்டாவதாக அவருடைய சரீரமாகிய சபையில் நாம் இருக்கும்போது நாம் ஒருவருக்கொருவர் அவயவங்களாக இருக்கிறோம். ஆகவே இந்த பொய்யை தவிர்க்க வேண்டும் என்று வேதம் தெளிவாக சுட்டி காட்டுகிறது. நாம் ஒருவருக்கொருவர் அவயவங்களாக இருக்கிறபடியால் பொய்யை களைந்து அவனவன் பிறனுடனே மெய்யை பேச கடவன். இது முதலாவதாக ஒரு மனிதன் கிறிஸ்துவுக்குள் அவன் புது சிருஷ்டியாக மாறுகிறான் என்றால் முதலாவது அவன் தவிர்க்க வேண்டியது பொய். ஆனால் எத்தனை ஆண்டுகள் அவனுக்கு வாழ்க்கையில் கடந்து வந்தாலும், எவ்வளவு மகிமையான ஊழியங்களை செய்தாலும் நாம் பொய் சொல்லுவதை இன்னும் நிறுத்திவிட்டோமா என்று கொஞ்சம் தற்பரிசோதனை, ஒரு சுய பரிசோதனை செய்து பார்த்தால் அநேக நேரத்தில் நாமும் தவறுகிறோம். வேதம் சொல்லுகிறது, நாம் ஒருவருக்கு ஒரு அவயவங்களாச்சே, நாம் எப்படி பிறனோடு பொய்யை பேச முடியும்? நான் அந்த பொய்யை களைந்து நாம் ஒவ்வொருவரும் உண்மையை பேச வேண்டும் என்று வேதம் தெளிவாக சொல்லுகிறதே. இன்றைக்கு ஆவிக்குரிய உலகத்தில் நாம் ஒருவேளை ஊழியம் செய்யலாம், அல்லது ஒரு கர்த்தருக்கு அர்ப்பணித்த நல்ல விசுவாச வாழ்க்கை வாழலாம். ஆனால் ஒருவேளை நாம் இன்றைக்கு பொய் சொல்லாமல் இருக்கலாம், ஆனால் மிகைப்படுத்துகிறோம். சின்ன விஷயங்களை மிக பெரிதாக, அதை சொல்லப்போனால் வேதத்தில் கவனிக்கிறோம், உலகத்திலும் நாம் பார்க்கிறோம். எக்ஸாஜுரேஷன், மிகைப்படுத்துதல். ஒரு சின்ன விஷயத்தை கூட ரொம்ப மிகைப்படுத்தி சொல்லுகின்ற அந்த தன்மை. நாம் பொய் சொல்வதில்லை, ஆனால் இன்றைக்கு அநேக மிகைப்படுத்துகிறோம். 2 பேர் வந்தாங்கன்னா நிறைய பேர் வந்தாங்க அப்படின்போம். 5 பேர் கூட ஜெபம் பண்ணால் அநேக எண்ண முடியாத ஜனங்கள் கர்த்தர் சமூகத்தில் ஜெபித்தார்கள். ஆகவே நாம் இன்றைக்கு பொய்யை களைய வேண்டும் என்றால் இந்த மிகைப்படுத்துதல், அதாவது சின்ன விஷயங்களை பூடகரமாக்கி பெருசாக்க மாற்றி சொல்லுகிறோமே, அதையும் தவிர்க்க வேண்டும். அதுதான் முதலாவது அடையாளம், ஒரு புதிய மனிதனுடைய அடையாளம் என்று வேதம் சொல்லுகிறது. வேதத்தை நாம் கவனிக்கும்போது இந்த பொய் சொல்லுகிறார்களே அல்லது பொய் சொல்லுகிறோமே, இந்த பொய் சொல்லும்போது நாம் செய்கின்ற 3 காரியங்களை 1 யோவான் நிருபத்தில் நாம் பார்க்கிறோம். 1 யோவான் எழுதின 1வது நிருபத்தில் நாம் இந்த பொய்யனுடைய அடையாளங்களாக 3 காரியங்களை பார்க்கிறோம். 1 யோவான் 2ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம், இயேசு கிறிஸ்துவை கிறிஸ்து அல்ல என்று மறுதலிக்கிறவனே அல்லாமல் வேறு யார் பொய்யன்? யார் பொய்யன் என்றால் கிறிஸ்துவனுடைய தெய்வீகத்தை மறுக்கிறவர்கள், மறுதலிக்கிறவர்கள். இயேசு தேவன் இல்லை என்று சொல்லுகிறார்களே, இவர்களெல்லாம் இது பொய்யனுடைய ஒரு அடையாளம். இன்றைக்கும் கிறிஸ்தவ உலகத்தில் இயேசுவை ஒரு தூதன் என்று சொல்கிறவங்க இருக்காங்க. அவர் பிதாவினால் அனுப்பப்பட்டவன் சொல்கிறாங்க, அவர் பிதாவினால் உண்டாக்கப்பட்டவன் சொல்கிறாங்க. நீங்கள் எத்தனை விதங்களில் இயேசு அறிவிக்கப்படுகிறார். ஆனால் வேதம் சொல்லுகிறது 1 யோவான் 2:2 யார் பொய்யன்? அது சைன்ஸ் ஆஃப் அ லயர், ஒரு பொய்யனுடைய அடையாளம். என்ன அடையாளம் என்றால் அவன் கிறிஸ்துவை மறுதலிக்கிறவனாக இருப்பான்.
இயேசுவை கிறிஸ்து அல்ல என்று மறுதலிக்கிறவன் அல்லாமல் வேறு யார் பொய்யன்? அது ஹூ இஸ் எ லயர்? யார் ஒரு பொய்யன்? இன்றைக்கு நாம் அவயவங்களாக இருக்கிறோம். ஒருத்தர் பொய் சொல்ல மாட்டோம், பொய் சொல்லக்கூடாதுன்னு வேறும் சொல்லுது. உண்மையைத்தான் சொல்ல வேண்டும். நாம் அடிப்படையிலே பொய் சொல்கிறோமே. இன்றைக்கி கிறிஸ்து தேவன் அல்ல என்று சொல்லுகிறோமே. வேறு சொல்லி இயேசுவை கிறிஸ்து அல்ல என்று மறுதலிக்கிறவனை அல்லாமல் வேறு யார் பொய்யன்? அப்படின்னா அந்த பொய்யனுடைய முதல் அடையாளம் என்ன? கிறிஸ்துவனுடைய தெய்வீகத்தை. இயேசு தேவன் அல்ல என்று பேசுகிறானே, அதுதான் அவனுடைய முதல் அடையாளம். அவர்கள் ஒரு பொய்யர்கள். இரண்டாவதாக 1 யோவான் 2ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். 1 யோவான் 2ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். யார் பொய்யன்? எப்படி பொய் சொல்லுகிறார்கள்? அவரை அறிந்திருக்கிறோம் என்று சொல்லியும், இயேசுவனுக்கு நல்ல தெரியும் என்று சொல்லியும், அவருடைய கற்பனைகளை கை கொள்ளாதவன் பொய்யனாயிருக்கிறான், அவனுக்குள் சத்தியம் இல்லை. இரண்டாவதாக யார் பொய்யன்? மிக தெளிவாக வேதம் சொல்லுகிறது, அவரை அறிந்திருக்கிறோம் என்று சொல்லுகிறார்கள். இயேசுவனுக்கு நல்ல தெரியுமே. இயேசு என்னை அறிந்திருக்கார், நான் இயேசுவை அறிந்திருக்கிறேன். ஆமாம், உண்மைதான். ஆனால் அவருடைய கற்பனைகளை கை கொள்ளாதவன் பொய்யனாய் இருக்கிறான், சத்தியம் அவனுக்குள் இல்லை என்று வேதம் சொல்லுது. அப்படின்னா இரண்டாவதாக பொய்யனுடைய அடையாளம் என்னவென்றால், இயேசுவை அறிந்திருக்கிறோம் என்று சொல்வார்கள், ஆனால் அவருடைய கற்பனைகளை கை கொள்ளாதவர்கள் அவர்கள் பொய்யர்கள். மூன்றாவதாக 1 யோவான் 4ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்தில் பொய்யனுடைய மூன்றாவது அடையாளத்தை ஆவியானவர் சுட்டி காட்டுகிறார். தேவனிடத்தில் அன்பு கூறுகிறேன் என்று ஒருவன் சொல்லியும் தன் சகோதரனை பகைத்தால் அவன் பொய்யன். மூன்றாவது, ஹூ இஸ் எ லயர்? யார் பொய் சொல்லுகிறவன்? வேதம் தெளிவாக சொல்லுகிறது, தேவனிடத்தில் அன்பு கூறுகிறேன் என்று ஒருவன் சொல்லியும் தன் சகோதரனை பகைத்தால், அதாவது சகோதர கொலைபாதகர்கள். நமக்கு தெரியும், காயின் ஒரு சகோதர கொலைபாதகன். அதே போல் இன்றைக்கும் ஆவிக்கிற உலகத்தில் தேவனிடத்தில் அன்பு கூறுகிறேன் என்று சொல்லியும் சகோதரனை பகைக்கிறவர்கள் அவர்கள் பொய்யர்கள் என்று வேதம் சுட்டி காட்டுகிறது. ஆகவே நாம் அவயவங்களாக இருக்கிறோம். ஒருவருக்கொருவர் பொய்யை கடைந்து மைய பேசுங்கள் என்று வேதம் சொல்லுகிறதே. ஒரு புதிய மனிதனுடைய கிறிஸ்துவுக்குள் வந்து எல்லா பழையவர்கள்லாம் ஒளிந்து போயிட்டு எல்லாம் புதிதாயிட்டு என்றால், முதலாவது ஆவியானவர் சொல்லுகிறார், பொய்யை களைந்து விட்டோமா? இன்றைக்கு பொய்யை களைந்து விட்டோம் என்றால், முதலாவதாக நாம் கவனித்தோம், அந்த பொய் என்பது கிறிஸ்துவை மறுதலிக்கின்ற அனுபவம். கிறிஸ்துவை மறுதலிக்கின்ற அனுபவம் என்று சொல்லப்போனால் இயேசுவை காட்டி கொடுக்கின்ற அனுபவம். யூதாஸ் இயேசுவை தெரியும் என்று காட்டி கொடுத்தார். பரிசுத்த பேதுரு இயேசுவை தெரியாது என்று காட்டி கொடுத்தார். ரெண்டு ஒன்று தான். ஆகவே மறுதலித்தல் ஒன்று. இரண்டாவதாக நான் கவனிக்கிறோம், இயேசுவனுடைய கற்பனைகளை கை கொள்ளாதவர்கள், தேவனுடைய கற்பனையை கை கொள்ளாதவர்கள் அவர்கள் பொய்யர்கள். ஏன்? எங்களுக்கு நல்ல சத்தியம் தெரியும், நாங்கள் வேதத்தை நன்றாக அறிந்திருக்கிறோம் என்று சொல்லுகிறவர்கள் அதை கை கொள்ளாமல் போனால், ரோமர் 2ஆம் அதிகாரத்தில் ஆவியானவர் எழுதுகிறார், உங்கள் நிமித்தம் தேவனுடைய நாமம் புறஜாதிகள் நடுவே தூஷிக்கப்படுகிறதே. தேவனை அறிந்திருக்கிறோம் என்று சொல்லுகிறோம், அவருடைய கற்பனைகளை கை கொள்ளாதவர்கள் பொய்யர்கள். இது பொய்யனுடைய இரண்டாவது அடையாளம். மூன்றாவதாக 1 யோவான் 4:20, நாங்கள் தேவனிடத்தில் அன்பு கூறுகிறோம் என்று சொல்லுகிறோம், ஆனால் சகோதரனை பகைக்கிறோம். இந்த சகோதர பகைக்கும்போது நாம் பொய்யர்கள் என்று வேதம் சுட்டி காட்டுகிறது. ஆகவே ஒரு பொய்யன் என்றால் அவனுடைய மிக எளிமையான அடையாளங்கள்: ஒன்று, தேவத்துவத்தை மறுதலிக்கிறவர்கள், இயேசுவை கிறிஸ்து அல்ல என்று மறுதலிக்கிறவர்கள். இரண்டாவதாக அவருடைய கற்பனைகளை கை கொள்ளாதவர்கள். மூன்றாவதாக சகோதரனை கூட அவருடைய இரத்தத்தால் கழுவப்பட்டு மீட்கப்பட்ட சகோதரர்கள், ஊழியர்கள், இவங்களை நம்மால் இன்னைக்கு அன்பு கூற முடியாவிட்டால் நாமும் பொய்யர்கள் தான். ஆகவே நாம் பொய்யை கடைந்து, ஏன், நாம் ஒருவருக்கு அவயவங்கள். ஒரு மனிதனும் அவயவம் மாத்திரமல்ல, மனிதனும் தேவனுடைய அவயவங்கள் என்று வைத்து கவனித்தோமே. அடுத்து நாம் கவனிக்கின்ற ஒன்று, இந்த பொய் எங்கிருந்து உருவாகிறது என்றால், இதற்கு ஒரு தகப்பன் இருக்கிறான்.
இதற்கு ஒரு தகப்பன் இருக்கிறான். வேதமறை நமக்கு தெளிவாக சுட்டி காட்டுகிறது. ஆண்டவர் இயேசு நமக்கு அதை விரிவாக விளக்கமாக சொல்லி கடந்து போயிருக்கிறார். யோவான் நற்செய்தி 8ஆம் அதிகாரம் 44ஆம் வசனம். ஒரு பொய்க்கு பிதாவை குறித்து ஆண்டவர் இயேசு சொல்கிறார். ஃபாதர் ஆஃப் லைஸ். பொய்க்கு ஒரு தகப்பன். சொல்லப்போனால் பொய் உருவாக்குகின்றவன், பொய் உருவாக்குகின்ற இடம். யோவான் 8ஆம் அதிகாரம் 44ஆம் வசனம். நீங்கள் உங்கள் பிதாவாகிய பிசாசானவனால் உண்டானவர்கள். ஆனால் என்ன சொல்லிட்டு இருக்கிறோம்? பரலோகத்துக்கு எங்கள் பிதாவின் தான் ஜெபம் பண்ணிகிட்டே இருக்கிறோம். நாம் தேவனால் உண்டானவர்கள் என்று சொல்லி கொண்டு இருக்கிறோம். ஆனால் ஆண்டவர் இயேசு அன்றைக்கு இருந்த அந்த மத தலைவர்களை, அன்றைக்கு இருந்த நாங்கள் தேவனை அறிந்திருக்கிறோம் என்று சொன்னவர்கள், நான் ஆபிரகாமின் சந்ததி என்று சொன்னவர்கள், நாங்கள் தேவனுடைய வாரிசுகள் என்று சொன்னவர்கள், அவர்களை பார்த்து இயேசு சொல்கிறார், நீங்கள் உங்கள் பிதாவாகிய பிசாசானவனால் உண்டானவர்கள். அப்படின்னா பரலோகத்தின் தேவன் நமக்கு தகப்பன் அல்ல. யார் தகப்பன் என்றால் இந்த பிசாசு தான். அவன் தான் பிதான்னு சொல்லி ஆண்டவர் இயேசு சொல்லுகிறார். நீங்கள் உங்கள் பிதாவாகிய பிசாசானவனால் உண்டானவர்கள், உங்கள் பிதாவினுடைய இச்சைகளின்படி செய்ய மனதாயிருக்கிறீர்கள். அவன் ஆதி முதற்கொண்டு மனுஷ கொலைபாதகனாய் இருக்கிறான். சத்தியம் அவனிடத்தில் இல்லாதபடியால் அவன் சத்தியத்திலே நிலை நிற்கவில்லை. தேவனோடு இருந்தான், தெய்வ ஆராதனை தலைவனாக இருந்தான். ஆனால் அவன் சத்தியத்தில் நிலை நிற்கவில்லை. ஏனென்றால் அவன் உங்கள் பிதாவுடைய இச்சைகளை செய்ய மனதாயிருக்கிறீர்கள். அவன் ஆதி முதற்கொண்டு மனுஷ கொலைபாதகனாய் இருக்கிறான். சத்தியம் அவனிடத்தில் இல்லாதபடியினால் அவன் சத்தியத்திலே நிலை நிற்கவில்லை. அவன் பொய்யனும் பொய்க்கு பிதாவுமாய் இருக்கிறான். அவன் பொய்யனும் பொய்க்கு பிதாவுமாய் இருக்கிறபடியால் அவன் பொய் பேசும்போது தன் சொந்தத்தில் எடுத்து பேசுகிறான். அப்படியானால் பரலோகத்தின் தேவன்கள் தகப்பன் என்று சொல்லிக் கொண்டிருக்கிற ஆவிக்குரியவர்களை பார்த்து, தங்களை ஆவிக்குடி எண்ணிக்கொண்டிருக்கிறவர்களை பார்த்து ஆண்டவர் இயேசு சொல்கிறார், நீங்கள் உங்கள் பிதாவாகிய பிசாசினால் உண்டானவர்கள். தேவனால் உண்டானவர்கள் சொல்லுகிறீர்களே, நீங்கள் பிசாசினால் உண்டானவர்கள். ஏனென்றால் அவன் பொய்யன், பொய்க்கு பிதா. நாம் அறிந்திருக்கிறோம் ஆண்டவர் இயேசு சத்தியம். நானே வழி சத்தியம் என்று சொன்ன ஆண்டவர், அவர்தான் சத்தியம். அந்த சத்தியத்துக்கு ஒரு பிதா இருக்கிறார், சத்தியத்துக்கு பிதா ஒருவர் இருக்கிறார். ஆனால் பிசாசை பொறுத்த வரைக்கும் அவனே பொய்யன், அவனே பொய்க்கு பிதா, அவனே எல்லாமே. பொய்யனும் பொய்க்கு பிதாவுமாய் இருக்கிறான் ஆண்டவர் இயேசு சொன்னாரே. ஆகையினால அவன் சத்தியத்தின் நிலை நிற்காதவன். ஆகவே இன்றைக்கு கர்த்தரால் மீட்கப்பட்டவர்கள், இரத்தத்தால் கழுவப்பட்டவர்கள், அவருடைய ராஜ்யத்துக்கு உட்பட்டவர்கள், அவருடைய சரீரமாக சபையின் அங்கங்கள் என்று சொல்லுகிற நாமும் இன்றைக்கு சத்தியத்தின் நிலை நிற்காதபடியினால நமது சொந்தத்திலிருந்து பேசுகிறோம். பொய் என்பது தேவனுடையது அல்ல, அது பிசாசினுடையது. ஆகவே அதை சொல்கிறார், அவன் சத்தியத்துக்குள் நிற்கலை. ஆகவே அவன் தன் சொந்தத்திலிருந்து பேசுகிறான். ஆகவே ஒரு கர்த்தருடைய பிள்ளை, ஒரு தேவ மனிதன் பொய் சொல்லும்போது அவர்கள் பரலோகத்தின் பிதாவிடத்திலிருந்து பேசலை, சத்தியத்திலிருந்து பேசவில்லை, அவர்கள் சொந்தத்திலிருந்து பேசுகிறார்கள். அது அவர்களுடைய பிதாவாகிய பிசாசினால் உண்டானதினால் அது அப்படி இருக்கும். ஆகவே மிக தெளிவாக வேதம் சுட்டி காட்டுகிறது, நாம் பொய்யர்கள் மாத்திரமல்ல, பொய்க்கு பிதாவினுடைய பிள்ளைகளாகவே நாம் மாறிவிடுகிறோம் பொய் சொல்லும்போது. இந்த பொய்க்கு பிதா இருக்கிறான அவனுடைய தன்மை என்னவென்றால், முதல் கணவன் மனைவி, முதல் தாய் தகப்பன், முன்னோடிகள் அவர்கள்தான் ஆதாம் ஏவாள். அந்த ஆதாம் ஏவாள் தேவனுடைய ஒரிஜினல் கிரியேஷன், தேவனுடைய உண்மையான சிருஷ்டி. வேறு எந்த கலப்படமும் இல்லாமல் அவர்கள் நேரடியாகவே தேவனால் சிருஷ்டிக்கப்பட்டவர்கள். ஒரிஜினல் கிரியேஷன், அவர்கள் ஒரிஜினல் கிரியேஷன். ஆனால் அந்த ஒரிஜினல் கிரியேஷனை ஒரே பொய்யை சொல்லி இந்த பிசாசு, இன்னும் சொல்ல போனால் இந்த பொய்க்கு பிதா இருக்கிறான அவன் அவர்களை அழித்து போட்டான். ரூயின், அவர்களை நாசப்படுத்தி விட்டான்.
ஆதியாகமம் 3ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம், தேவனாகிய கர்த்தர் உண்டாக்கின சகல காட்டு ஜீவன்களை பார்க்கிலும் சர்ப்பமானது தந்திரம் உள்ளதாக இருந்தது. அது ஸ்திரீயை நோக்கி, நீங்கள் தோட்டத்தில் உள்ள சகல விருட்சங்களின் கனியையும் புசிக்க வேண்டாம் என்று தேவன் சொன்னது உண்டோ என்றது. கர்த்தர் அப்படி சொல்லவே இல்லை. த ஃபர்ஸ்ட் லை, வேதத்தில் உள்ள முதலாவது பொய். தேவன் சொன்னது உண்டோ? என்ன சொன்னாரா? இந்த தோட்டத்தில் உள்ள சகல விருட்சத்தின் கனியும் புசிக்க வேண்டாம் அப்படி சொல்லலையே. எல்லாவற்றையும் புசிக்கலாம் என்று தான் சொன்னார். ஆனால் இது விலக்கப்பட்ட ஒரு கனியை தவிர மீது எல்லாவற்றையும் சாப்பிட வேண்டாம் என்று சாப்பிடத்தான் சொன்னார். ஆனால் இவன் கேட்கிறான், நீங்கள் தோட்டத்தில் உள்ள சகல விருட்சங்களின் கனியையும் புசிக்க வேண்டாம். கர்த்தர் சொன்னது ஒன்றைத்தான் விளக்கினார், இவன் மொத்தத்தையும் விளக்கினார் என்று போய் சொல்கிறான். பாருங்களேன், தேவனுடைய அந்த முதலாவது சிருஷ்டி எந்த விதமான கலப்பும் இல்லாமல் தேவ சாயல், தேவ ரூபத்தில், அவருடைய கிருபையினாலே, அவருடைய இரக்கத்தினாலே, அவருடைய அநாதி தீர்மானத்தின்படி உருவாக்கப்பட்டவர்கள். அந்த ஒரிஜினல் கிரியேஷனை டெவில் ரூயின்ட் பை எ லை, ஒரு பொய்யினால் அவர்களை சிதைத்து விட்டான். அவர்களை அந்த தேவ சாயலை இழந்து, தேவ மகிமையை இழந்து, அவர்கள் பாவம் செய்து அந்த மகிமையின் தோட்டத்திலிருந்து துரத்தப்படுகின்ற அந்த நிலைமைக்கு கொண்டு வந்தது முதலாவது பொய். அந்த ஒரு பொய். அதுதான் இயேசு சொல்கிறார், இவன் பொய்யன், பொய்க்கு பிதா, அவன் சத்தியம் இல்லை, அவன் தன்னுடைய சொந்தத்திலிருந்து பேசுகிறான். கர்த்தர் சொன்னது அவன் சொல்ல மாட்டான். கர்த்தர் சொன்னது மாதிரி இருக்கும், ஆனால் அதில் அவன் சுயம் அங்கே இருக்கும். ஸோ முதலாவது அந்த ஒரிஜினல் கிரியேஷனை, அந்த உண்மையான முதலாவது சிருஷ்டிகளை அந்த ஒரு பொய்யினாலே அவன் கெடுத்தான். அதைத்தான் 2 கொரிந்தியர் 11ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தில் சபைக்கு ஆவியானவர் பரிசுத்த பவுலை கொண்டு மிக தெளிவாக சுட்டி காட்டுகிறார். 2 கொரிந்தியர் 11ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். சொல்லப்போனால் 1-2 வசனங்களை கூட பார்த்தால் நன்றாக இருக்கும். என் புத்தி இனத்தை நீங்கள் சகித்தால் நலமாயிருக்கும், என்னை சகித்தும் இருக்கிறீர்களே. சபையை பார்த்து பரிசுத்த பவுல் ஆவியானவருடைய துணையோடு பேசுகிறார். நான் உங்களை கற்புள்ள கன்னிகையாக கிறிஸ்து என்னும் ஒரே புருஷனுக்கு ஒப்புக்கொடுக்க நியமித்தபடியால் உங்களுக்காக தேவ வைராக்கியம் கொண்டிருக்கிறேன். ஒரு கற்புள்ள கன்னிகையாக சபையை கிறிஸ்து என்னும் மணவாளனுக்கு ஒப்பு கொடுத்திருக்கிறார். அடுத்து சொல்கிறார், ஆகிலும் சர்ப்பம் தன்னுடைய தந்திரத்தினாலே ஏவாளை வஞ்சித்தது போல உங்கள் மனதும் கிறிஸ்துவை பற்றிய உண்மையினின்று விலகும்படி கெடுக்கப்படுமோ என்று பயந்திருக்கிறேன். ஒரு பரிசுத்தவான் ஒரு தெய்வ பயத்தோடு இதை சொல்லுகிறார். தேவ வைராக்கியம் கொண்டவர் அப்போ சொல்லுகிறார், நான் பயந்திருக்கிறேன். ஏனென்றால் அந்த முதல் தாய், அது முதல் பெண், அவளை பொய்யை சொல்லி அவளை ஏமாற்றினானே, அந்த சிருஷ்டியை அவன் கெடுத்தானே, அதே அனுபவத்தை சபைக்கு கொண்டு வந்து விடுவானோ என்று நான் பயந்திருக்கிறேன் என்று பரிசுத்த ஆவியானவர் பரிசுத்த பவுல் மூலமாக சொல்லுகிறார். ஆகவே அந்த முதலாவது சிருஷ்டியை அழிப்பதற்கு அவன் பயன்படுத்தினது ஒரு பொய் தான். அதே அனுபவத்தை தான் கிறிஸ்துவ இரத்தத்தால் கழுவப்பட்டு கிறிஸ்துவ இரத்தத்தால் சம்பாதிக்கப்பட்ட முதலாவது சபை, அந்த ஆதி திருச்சபையிலும் மறுபடியும் இந்த பொய்யின் ஆவியை கொண்டு வந்து அந்த திரும்பவும் சிருஷ்டிக்கப்பட்ட ஆதாம் ஏவாள் அவர்கள் சிருஷ்டிக்கப்பட்டவர்கள். ஆனால் அப்போஸ்தலர் நடபடிகள் 5ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தில் நாம் பார்க்கிறோம், இங்கே திரும்பவும் சிருஷ்டிக்கப்பட்ட, அது முதல்ல ஒரிஜினல் கிரியேஷன், ரெண்டாவது பார்த்திங்கன்னா நியூ கிரியேஷன், புது சிருஷ்டி. ஏற்கனவே ஆதாம் ஏவாள் அவர்கள் ஒரிஜினல் கிரியேஷன், இவர்கள் வேதம் சுட்டி காட்டுகிறது புது சிருஷ்டிகள். அந்த புது சிருஷ்டியையும் பொய் என்ற ஆவியை கொண்டு வந்து அவர்களையும் அழித்து விட்டான். அப்படின்னு சொல்ல போனால் ஆதி திருச்சபையில் கர்த்தர் தண்டித்த முதலாவது தண்டனை என்னவென்றால் பொய்க்காகத்தான். அப்போஸ்தலர் நடபடிகள் 5ஆம் அதிகாரம் 1 முதல் 11 வசனங்களில் அவர்கள் ஆதி திருச்சபையின் அங்கம்,
ஆதி அப்போஸ்தல சபையின் அங்கம். அவர்கள் இரத்தத்தால் கழுவப்பட்டவர்கள். ஆதாமேவள் சிருஷ்டிக்கப்பட்டவர்கள், ஆனால் இவர்கள் புது சிருஷ்டிகளாக்கப்பட்டவர்கள். அப்படின்னா தேவன் சபை உருவாக்க அவர்கள் இரத்தத்தால் சம்பாதிக்கப்பட்ட சபையில் முதலாவது தண்டித்த அந்த குற்றம் என்னவென்றால் பொய் சொல்லுதல். அவர்கள் பொய்யை சொன்னார்கள். அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 5ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தில் அனனியா என்னும் பெயர் உள்ள ஒருவனும் அவனுடைய மனைவியாகிய சப்பீராலும் தங்கள் காணியாட்சியை விற்றார்கள். அவருடைய இரத்தத்தால் கழுவப்பட்டு இரத்தத்தால் சம்பாதிக்கப்பட்ட அந்த சபையை சொல்லப்போனால் இரத்தத்தினால் புது சிருஷ்டிகளாக மாற்றப்பட்ட ஒரு கணவன் மனைவியை குறித்து நாம் இங்கே பார்க்கிறோம். இவர்களையும் இந்த பொய்யின் ஆவியினால், அந்த பொய்யினால் அவர்களை நிரப்பி அவர்களையும் கெடுத்து போட்டதை, அவர்களையும் நிர்மலமாக்கி போட்டதை நாம் அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 5ஆம் அதிகாரம் 1 முதல் 11 வசனங்களில் நாம் வாசிக்கிறோம். இதில் கவனிக்க வேண்டிய ஒன்று என்னவென்றால், அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 5ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம், பேதுரு அவனை நோக்கி, அனனியாவே, நிலத்தின் கிரயத்தில் ஒரு பங்கை வஞ்சித்து வைத்து பரிசுத்த ஆவியிடத்தில் பொய் சொல்லும்படி சாத்தான் உன் இருதயத்தை நிரப்பினது என்ன? இங்கே முதலாவது சபை. இந்த சபையில் இருக்கிற அனனியா என்ற ஒரு மனிதனை பார்த்து பரிசுத்த பேதுரு பேசுகிறார்கள். பரிசுத்த ஆவியிடத்தில் பொய் சொல்லும்படி சாத்தான் உன் இருதயத்தை நிரப்பினது என்ன என்று கேட்கிறார். ஆகவே இவர்கள் அந்த பொய் சொன்னதற்கு காரணம், இவர்கள் உள்ளத்தை பரிசுத்த ஆவியிடத்தில் பொய் சொல்லுவதற்கு அவர்கள் உள்ளத்தை நிரப்பினவன் பிசாசு என்று வேதம் சுட்டி காட்டுகிறது. அதே அப்போஸ்தலர் 5ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தில் அந்த அனனியாவின் மனைவியாகிய சப்பீராளை பார்த்து பரிசுத்த பேதுரு சொல்லுகிறார். பேதுரு அவளை நோக்கி, கர்த்தருடைய ஆவியை சோதிக்கிறதற்கு நீங்கள் ஒருமனப்பட்டது என்ன? அப்படியானால் முதலாவது சிருஷ்டிகளை பொய்யினால் விளைவித்தவன் சபையாகிய அந்த புதிய சிருஷ்டிகளையும் இந்த பொய்யினாலேயே அவன் விளைவிக்கிறான். அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 5ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் தமிழில் எப்படி ஆரம்பிக்கிறது? அனனியா என்னும் பெயர் உள்ள ஒருவனும். ஆனால் ஆங்கிலத்தில் பார்த்தால் மிக அழகாக இருக்கிறது, பட் என்று ஆரம்பிக்கிறது. ஆனால் அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 5ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தில் தமிழில் அனனியா என்னும் பெயர் உள்ள ஒருவனும். ஆனால் ஆங்கிலத்தில் பார்க்குறோம், பட் a certain man named Ananias என்று வாசிக்கிறோம். ஆனால் என்று ஆரம்பிக்கிறது. இது ஆங்கிலத்தில் மாத்திரமல்ல, கிரேக்க மொழியில் பார்த்தாலும் ஆரம்பிக்கும் போது மறுபடியும் அங்கே பார்க்கிறோம், அந்த ஆனால் என்று தான் அந்த வசனம் ஆரம்பிக்கிறது. ஆகவே இந்த 5ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் ஆனால் என்று ஆரம்பிக்கும் போது இது 4ஆம் அதிகாரத்தினுடைய தொடர்ச்சி. நாம் அறிந்திருக்கிறோம், கிபி 19ஆம் நூற்றாண்டு வரைக்கும் வேதம் அதிகாரங்களாக வசனங்களாக பிரிக்கப்படவில்லை. பாராகிராஃப் பத்தியாகத்தான் அவைகள் இருந்தது. பின்னாடி நாட்களில் தான் அவைகள் அதிகாரங்களாக வசனத்தின் அடிப்படையில் பரிசுத்தவான்களால் அது பிரிக்கப்பட்டது. ஏனென்றால் படிப்பதற்கு லகுவாக, மனதில் படித்து லகுவாக இருக்க வேண்டும் என்பதற்காக அப்படி செய்யப்பட்டது. ஆகவே அப்போஸ்தலர் 4ஆம் அதிகாரம் 31 நாம் பார்த்தால், 4:31 37 வரைக்கும் பார்த்தால் ஆதி திருச்சபையின் அனுபவத்தை பார்க்கிறோம். அதிலே கடைசி 2 வசனங்களை பார்த்தால், கடைசி 3 வசனங்கள் 35, 36, 37 அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 4ஆம் அதிகாரம் 35, 36, 37 வசனங்களில் நாம் பார்க்கிறோம். அங்கே பர்னபா என்ற ஒரு சபையினுடைய அங்கத்தை பார்க்கிறோம். அந்த பர்னபா என்பவன் செய்ததை நாம் கவனிக்கிறோம். அப்போஸ்தலர் 4, 35, 36, 37 அப்போஸ்தலர் 5ஆம் அதிகாரம் 1 பட் a certain man named Ananias. ஆனால் அனனியா என்னும் பேருள்ள ஒரு மனுஷன் என்று அது தொடர்கிறது. அப்படின்னா இது 2 எடுத்துக்காட்டுகளை, 2 உதாரணங்களை இணைக்கின்ற பகுதி இந்த அப்போஸ்தலர் 5ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம்.
இதை வாசிக்கணும். சொல்லப்போனால் 2 கொடுக்கின்ற அந்த அனுபவத்தினுடைய அந்த முரண்பாடுகளை ஆவியானவர் இங்கே சுட்டி காட்டுகிறார். இதில் கவனிக்க வேண்டிய ஒன்று, இந்த அனனியா சப்பீராள் என்பவர்கள் அவர்கள் இருந்த சபையினுடைய அந்த ஆவிக்குரிய அனுபவங்களை நாம் பார்த்தால் இவர்களும் அப்படிப்பட்ட அனுபவத்தில் தான் வந்திருக்க வேண்டும். அப்போஸ்தலர் 4ஆம் அதிகாரம் 31 முதல் 37 வரையுள்ள வசனங்களை பார்க்கும்போது அந்த ஆதி திருச்சபையினுடைய அனுபவங்கள், அவர்கள் தேவனுக்காக பற்றி எரிந்த அந்த அனுபவம் உள்ளவர்கள், அந்த சபைக்குள்ளே தான் இந்த அனனியாவும் சப்பீராவும் இருந்தார்கள். ஒன்று நான் சொல்லுகிறேன். முதலாவதாக அந்த 31ஆம் வசனம், அப்போஸ்தலர் 4ஆம் அதிகாரம் 31ஆம் வசனம், அந்த சபையினுடைய முதலாவது அனுபவம், அவர்கள் ஜெபம் பண்ணின போது அவர்கள் கூடியிருந்த இடம் அசைந்தது. அப்படின்னா அந்த சபையினுடைய அனுபவம் என்னவென்றால், விசுவாசிகளாகிய பரிசுத்தவான்கள் கூடி ஜெபிக்கும்போது அவர்கள் கூடியிருக்கிற இடமே அசைகிறது. அந்த இடமே அசைந்தது என்று வேதம் சுட்டி காட்டுகிறது. இந்த இடத்தை அசைக்கின்ற அளவுக்கு ஜெபிக்கின்ற பரிசுத்தவான்கள் நடுவில் தான் இந்த அனனியாவும் சப்பீராவும் இருந்தார்கள். இந்த அனனியாவும் சப்பீராலும் அங்கே தான் இருந்தார்கள். ஆகவே இது எப்படிப்பட்ட அனுபவம் உள்ளவர்கள்? ஜெபித்து அவர்கள் ஜெபம் பண்ணின போது சொல்ல போனால் ஒரு கார்ப்பரேட் ப்ரேயர், அவர்கள் கூடி ஜெபிக்கிறவர்கள். தனிப்பட்ட ஜெபம் மிக மேன்மையானது, அதை விட மேன்மையானது இந்த கார்ப்பரேட், அதாவது கூட்டு ஜெபம். அந்த ஜெபத்தில் கூடி அந்த அனுபவம் எப்படிப்பட்டது என்றால் அவர்கள் ஜெபித்த இடம் அசைந்ததாம். அப்படிப்பட்ட அனுபவம் உள்ள சபையின் அங்கங்கள் தான் இந்த அனனியா சப்பீராள். 2ஆவதாக நாம் பார்க்கிறோம், அதே 31ஆம் வசனத்தில், அவர்கள் எல்லாரும் பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட்டு. மாம்சத்தில் ஜெபிக்கிறவர்கள் பரிசுத்த ஆவியானவராய் பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட்டு ஜெபிக்கிறவர்கள். அப்படிப்பட்ட ஜெபம் செய்கின்ற சபையின் அங்கமாக இருந்தவர்கள் இந்த அனனியாவும் சப்பீராளும். 3ஆவதாக அதே அப்போஸ்தலர் 4:31 வாசிக்கிறோம், தேவ வசனத்தை தைரியமாய் சொன்னார்கள். வேத வசனத்தை ஆளுக்கு ஏற்றாற்போல் இடத்துக்கு ஏற்றாற்போல் அல்ல, தேவ வசனத்தை தேவ வசனமாகவே சொன்னவர்கள். 2 கொரிந்தியர் 2ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்தில் பரிசுத்த பவுல் எழுதுவார், அநேகரைப் போல நாங்கள் தேவ வசனத்தை கலப்பாய் பேசாமல் துப்புரவாகவும் தேவனால் அருளப்பட்ட பிரகாரமாகவும் கிறிஸ்துவுக்குள் தேவ சன்னதியில் பேசுகிறோம். அப்படின்னா அப்படிப்பட்ட சத்தியத்தை பேசுகிற சபைக்குள் இருந்தவர்கள் இவர்கள் தைரியமாக தேவ வசனத்தை தேவ வசனமாகவே சொன்னவர்கள். அநேகரைப் போல கலப்பாய் பேசுகிற அல்லது அது கொஞ்சம் கட்டுக்கதையில் கற்பனைகளையும் சேர்த்து பேசுகிற அவர்கள் துப்புரவாக தேவனால் அருளப்பட்டு பிரகாரமாக கிறிஸ்துவுக்குள் தேவ சன்னதியில் பேசுகிறவர்கள். 4ஆவதாக வேதம் சுட்டி காட்டுகிறது, அப்போஸ்தலர் நடபடிகள் 4ஆம் அதிகாரம் 32ஆம் வசனம். அப்போஸ்தலர் 4:32, விசுவாசிகளாகிய திரளான கூட்டத்தார் ஒரே இருதயமும் ஒரே மனமும் உள்ளவர்களாய் இருந்தார்கள். இது ஒரு மனமாக இருந்தது மிக மிக அவசியமான ஒன்று. அந்த சபையின் அனுபவம் என்னவென்றால் அவர்கள் திரள் கூட்டத்தார் தான். அப்படித்தான் வேறு சொல்கிறது, விசுவாசிகளாகிய திரளான கூட்டத்தார் ஒரு திரள் கூட்டமாக இருந்தார்கள். ஆனால் அவர்களுக்கு ஒரே இருதயம் ஒரே மனம், அது ஒரே ஆவி ஒரே ஆத்மா, அப்படிப்பட்ட உணர்வோடு அவர்கள் இருந்தவர்கள். அப்போஸ்தலர் நடபடிகள் 4ஆம் அதிகாரம் 32ஆம் வசனம் அதை தெளிவாக சொல்லுகிறது, அவர்களுக்கு ஒரு இருதயமும் இருந்தது, ஒரு மனமும் இருந்தது, அவர்களுக்குள்ளே வேறுபாடுகள் இல்லை. அப்படிப்பட்ட அனுபவம் உள்ள சபைக்குள் இருந்தவர்கள். 5ஆவதாக இவர்கள் இன்னும் ஒரு பெரிய அனுபவத்தை பெற்றவர்கள். ஆதி திருச்சபை என்பது அது ஒரு சபை அல்ல, அது ஒரு சமுதாயம். அது ஒரு சபை அல்ல, அது ஒரு சொசைட்டி, ஒரு சமுதாயம். அந்த சமுதாயத்தின் அனுபவத்தை வேதம் சுட்டி காட்டுகிறது. அப்போஸ்தலர் 4:32, ஒருவனாகிலும் தனக்குள்ளவைகளில் ஒன்றையும் தன்னுடையதென்று சொல்லவில்லை, சகலமும் அவர்களுக்கு பொதுவாய் இருந்தது.
ஒரு காமன் கம்யூனிட்டி. அதுதான் சபையை பற்றிய தேவனுடைய திட்டம். ஆனால் காலங்கள் கடந்த பிறகு பார்த்தால் சபை சமுதாயமாக இல்லாமல் அது பிரிந்து பிரிந்து பிரிந்து, ஏனென்றால் வேலும் சொல்கிறது, ஒருவனாகிலும் தனக்குள்ளவைகளில் ஒன்றையும் தன்னுடையதென்று சொல்லவில்லையாம். தன்னுடையதையே தன்னுடையது என்று சொல்லாத அனுபவம் உள்ள சபை அதுதான் ஆதி சபை. ஆனால் இன்றைக்கு அடுத்தவர்களுடையதெல்லாம் தன்னுடையது என்று சொல்லுகின்ற ஒரு காலத்துக்குள் நாம் கடந்து வந்திருக்கிறோம். அவர்கள் ஒருவனும் தன்னுடையதை தன்னுடையது என்று சொல்லவில்லை, மாத்திரமல்ல சகலமும் அவர்களுக்கு பொதுவாக இருந்தது. பொதுவாக வைத்து அதை அனுபவித்தவர்கள். அடுத்த வேலும் சொல்லுகிறது, அவர்களுக்கு எல்லாருக்கும் பூரண கிருபை உண்டாயிற்று என்று வேதம் சுட்டி காட்டுகிறது. அப்போஸ்தலர் நடபடிகள் 4ஆம் அதிகாரம் 33ஆம் வசனம், கர்த்தராகிய இயேசுவின் உயிர்த்தெழுதலை குறித்து அப்போஸ்தலர்கள் மிகுந்த பலமாய் சாட்சி கொடுத்தார்கள். அவர்கள் எல்லார் மேலும் பூரண கிருபை உண்டாயிருந்தது. உயிர்த்தெழுதலை பற்றி அவர்கள் பூரணமாய் அறிவித்தார்கள். ஆகவே அவர்கள் எல்லார் மேலும், சபையில் ஒவ்வொருவர் மேலும் பூரணமான கிருபை இருந்தது. பூரண கிருபையை பெற்ற சபை. இன்றைக்கு அநேக இடங்களில் நாம் பூரண சுவிசேஷ சபைகள் என்று கேள்விப்படுகிறோம். பூரண சுவிசேஷத்தை நாங்கள் நம்புகிறோம் என்று சொல்லுகிறவர்களை நாம் கேள்விப்படுகிறோம். ஆனால் சுவிசேஷம் எப்போதுமே பூரணம்தான். சுவிசேஷம் எப்போதுமே அரைகுறையானதல்ல. சுவிசேஷம் எப்போதுமே பூர்ணம்தான். ஆகவே பூரண சுவிசேஷமே எல்லாமே பூரண சுவிசேஷ சபைதான், சுவிசேஷத்தை பூரணமாய் சொன்னால். ஆனால் சொல்லுகின்ற விதம்தான். ரோமர் 15ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்தில் பரிசுத்த பவுல் தொண்டை அனுபவத்தை சொல்லுகிறார். இப்படி எருசலேம் துவக்கி சுற்றிலும் இல்லிரிக்கும் தேசம் வரைக்கும் கிறிஸ்துவின் சுவிசேஷத்தை பூரணமாய் பிரசங்கித்திருக்கிறேன். சுவிசேஷம் பூரணம்தான், அதை சொல்லுகின்ற விதம்தான் பூரணமாக இருக்க வேண்டும். ஆகவே ஆதி திருச்சபை சுவிசேஷத்தை பூரணமாய் பிரசங்கித்தார்கள். அவர்கள் எல்லார் மேலும் பூரண கிருபை இருந்தது. அடுத்தது மிக அவசியமானது, அப்போஸ்தலர் நடபடிகள் 4ஆம் அதிகாரம் 34-35 வசனங்களில் மறுபடியும் அந்த ஆதி திருச்சபையின் சபை அந்த அனுபவத்தை வேதம் சொல்லுகிறது. அப்போஸ்தலர் 4:34-35, நிலங்களையும் வீடுகளையும் உடையவர்கள் அவைகளை விற்கப்பட்டவைகளின் கிரயத்தை கொண்டு வந்து அப்போஸ்தலருடைய பாதத்திலே வைத்தார்கள். அவனவனுக்கு தேவையானதற்கு தக்கதாக பகிர்ந்து கொடுக்கப்பட்டது. அவர்களில் ஒருவனுக்கும் ஒன்றும் குறைவாய் இருந்ததில்லை. சங்கீதம் 23:1 வாசிக்கிறோம், கர்த்தர் மேய்ப்பராயிருக்கிறார், நான் தாழ்ச்சி அடையேன். அதுக்கு அர்த்தம் என்ன? லார்ட் இஸ் மை ஷெப்பர்ட், ஐ ஷால் நாட் வாண்ட். எனக்கு ஒரு குறையும் இல்லை. அந்த அனுபவம் பெற்றது தான் ஆதி திருச்சபை. அவர்கள் ஒருவனுக்கும் ஒன்றும் குறைவாக இல்லையா? ஏனென்றால் அவர்கள் எல்லாவற்றையும் கொடுத்தார்கள். ஆகவே அவருடைய தேவைகள் எல்லாமே பூர்ணமாக நிரப்பப்பட்டது. இதுதான் ஆதி திருச்சபையின் அனுபவம். இவ்வளவு அற்புதமான அனுபவம் பெற்ற சபையின் அங்கங்கள் தான் இந்த அனனியா சப்பீராள். ஆனால் அப்போஸ்தலர் 5:1 ஆரம்பிக்கிறது. ஆனால் அனனியா என்னும் பேர் உள்ள ஒருவனும் அவனுடைய மனைவியாகிய சப்பீராளும் தங்கள் காணியாட்சியை விற்றார்கள். அப்படின்னா இதில் முதல் அந்த அப்போஸ்தலர் 4:31 முதல் 37 வரை பார்க்குறோம் அந்த ஆதி திருச்சபையின் அனுபவம். ஆனால் அந்த சபையிலும் ஒரு வித்தியாசமான ஒரு அதை முதல்ல சொன்னேன். புதிய ஏற்பாட்டு சபையில் கர்த்தர் தண்டித்த முதலாவது பாவம் என்னவென்றால் இந்த பொய் தான். இவர்கள் 2 பேரையும் இவர்கள் ஒருமனப்பட்டவர்கள் என்று வேதம் சுட்டி காட்டுகிறது. அப்போஸ்தலர் நடபடிகள் 5ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தில் பரிசுத்த பேதுரு சப்பீராளை பற்றி பேசினாரே, கர்த்தருடைய ஆவியை சோதிக்கிறதுக்கு நீங்கள் ஒருமனப்பட்டதென்ன? இவங்க 2 பேருக்கும் ஒரு கணவன் மனைவிக்குள் இருக்க வேண்டிய மிக அவசியமானது இந்த ஒரு மனம். அதுவும் மீட்கப்பட்டவர்கள் என்றால் அதைவிட மேலான ஒரு மனம் இருக்க வேண்டும். இவர்கள் எதற்கெல்லாம் ஒருமனப்பட்டார்கள் என்று வேதத்தில் கவனித்தால், முதலாவது தேவனை ஏற்றுக்கொள்ள இவர்கள் ஒருமனப்பட்டவர்கள்.
கர்த்தராகிய இயேசுவை ஏற்றுக்கொள்வதற்கு ஒருமனப்பட்டவர்கள். நாம் இன்றைக்கு பார்க்கிறோம், கணவன் ரட்சிக்கப்பட்டிருந்தால் மனைவி ரட்சிக்கப்படுவது அரிது. மனைவி ரட்சிக்கப்பட்டிருந்தால் கணவன் ரட்சிக்கப்படாதவர்களாக இருப்பது இன்றைக்கும் நாம் சபையில் பார்க்கிறோம். ஆனால் ஆதித்தெரு சபையில் இருந்த இந்த அனனியா சப்பீராள் இவர்கள் தேவனை ஏற்றுக்கொள்வதற்கு ஒருமனப்பட்டவர்கள், ஏற்றுக்கொண்டவர்கள். ஒரே நாளில் ஒரே நேரத்தில் ஒரு கணவன் மனைவி ரட்சிக்கப்படுவது மிக அபூர்வமானது, மிக அவசியமானது, மிக அற்புதமானது. இந்த ரெண்டு பேரும் தேவனை ஏற்றுக்கொள்வதற்கு ஒருமனப்பட்டவர்கள். இரண்டாவதாக இவர்கள் தங்கள் காணியாட்சிகளை விற்பதற்கு ஒருமனப்பட்டவர்கள். கணவன் ஒன்றை விற்க வேண்டும் என்று சொன்னால் மனைவி வேண்டாம் என்று சொல்லுவாங்க. இல்லை, மனைவி ஒன்றை விற்க வேண்டும் என்றால் கணவன் கூடாது என்பார். ஒன்றை வாங்க வேண்டுமென்றாலும், ஒன்றை விற்க வேண்டுமென்றாலும், ஒன்றை செய்ய வேண்டுமென்றாலும் ரெண்டு பேர் ஒருமனப்படுவது மிகப்பெரிய விஷயம். இந்த அனனியா சப்பீரா இவர்கள் காணியாட்சிகளை விற்பதற்கு ஒருமனப்பட்டவர்கள். அப்போஸ்தலர் 5:1 கவனித்தோம். அனனியா என்னும் பேருள்ள ஒருவனும் அவருடைய மனைவியாகிய சப்பீராலும் தங்கள் காணியாட்சிகளை விற்றார்கள். ஆகவே ரெண்டு பேரும் தங்களுடைய சுதந்திரத்தை, தங்களுடைய காணியாட்சியை விற்பதற்கு ஒருமனப்பட்டவர்கள். மூன்றாவதாக அவர்கள் ரெண்டு பேரும் விற்ற போது அவங்களுக்கு ரெண்டு பேரும் ஒருமனப்பட்டார்கள். எதற்கென்றால் மனித பாராட்டை பெறுவதற்கு அவர்கள் ஒருமனப்பட்டவர்கள். அவர்கள் மனித பாராட்டை பெற்றுக்கொள்வதற்கு, மனுஷங்கள்லாம் பாராட்டணும், இவ்வளோ கொடுத்துருக்காங்க பாரு, தங்கள் காணியாட்சிகளை விட்டு அப்படியே கர்த்தருடைய ஊழியத்துக்கு அப்போஸ்தலர் பாதத்தில் வைத்து விட்டார்கள் பார் என்று மற்றவர்கள் பாராட்ட வேண்டும் என்பதற்காக இவர்கள் ஒருமனப்பட்டவர்கள். ஏனென்றால் அப்போஸ்தலர் 4ஆம் அதிகாரம் 36, 37 வசனங்களில் சீப்புருத்தீவானும் லேவியனும் அப்போஸ்தலராலே ஆறுதலின் மகன் என்று அர்த்தம் கொள்ளும் பர்னபா என்னும் மறுபேர் பெற்றவனுமாகிய யோசே என்பவன் தனக்கு உண்டாயிருந்த நிலத்தை விற்று அதன் கிரயத்தை கொண்டு வந்து அப்போஸ்தலர் பாதத்திலே வைத்தான். ஆனால் 5:1 இந்த பர்னபா சீப்ரு தீவை சார்ந்தவர். சைப்ரஸ் என்று நமக்கு தெரியும். அந்த சைப்ரஸ் என்றதுக்கு பெயர் வந்ததுக்கு காரணமே என்னவென்றால் அந்த ஊரில் காப்பர், தாமிரம் அதிகமாக கிடைப்பது. கெமிஸ்ட்ரியில் காப்பருக்கு குப்ரஸ் என்று சொல்வார்கள். அந்த குப்ரஸ் எங்கேருந்து தான் சைப்ரஸ் என்ற வார்த்தை வந்தது. அந்த குப்ரஸ்லேருந்து தான் சைப்ரஸ் என்ற வார்த்தை. இவர் அந்த சைப்ரஸ் தீவை சார்ந்தவர் இந்த பர்னபா. இவர் கர்த்தரை ஏற்றுக்கொண்ட போது தன்னுடைய ஊருக்கு போய் தன்னுடைய பொன் கொடுக்கின்ற அந்த பூமி, அந்த ஊரில் காப்பர் அதிகமாக கிடைக்கின்ற இடம், செல்வ செழிப்பான ஒரு நாள், அந்த இடத்துல போய் தன்னுடைய காணியாட்சி எல்லாவற்றையும் விற்றார். அவர் தன்னுடைய எல்லா சுதந்திரத்தையும் விற்று, நிலத்தை விற்று அதை கொண்டு வந்து கிரயத்தை அப்போஸ்தலர் பாதத்தில் வைத்தார்கள். வேதம் சுட்டி காட்டுகிறது, அவர் அப்போஸ்தலராலே பாராட்டப்பட்டவர். அவருக்கு பர்னபா, அவருக்கு பேர் யோசே. யோசே என்றால் பலமானவன் என்று அர்த்தம். ஆனால் அவருக்கு பேர் பர்னபா என்று மாற்றினார்கள். ஏனென்றால் அவன் ஆறுதலின் மகன், பிறனுடைய ஆறுதலுக்காக அவன் பிரயாசப்படுகிறவன், ஊழியம் செய்கிறவன். ஆகவே அந்த பர்னபா தன்னுடைய நிலத்தை விற்றார், அதை கொண்டு வந்து அப்போஸ்தலர் பாதங்களில் வைக்கிறார். இதை அனனியாவின் சப்பீராலும் பார்க்குறாங்க. ஆகா, நாமும் விற்று கொடுத்தால் இதே போல் நாமும் அப்போஸ்தலர் பாராட்டப்பட முடியுமே. மனிதனுடைய பாராட்டை பெறுவதற்காக தங்கள் ஒருமனப்பட்டு தங்கள் காணியாட்சியை விற்றவர்கள். ஆனால் நான்காவது அவர்கள் ஒருமனப்பட்டு எதற்கென்றால் தேவனையும் பணத்தையும் நேசிக்க விரும்பினவர்கள். அதற்கு ஒருமனப்பட்டாங்க. தேவனையும் அவர்கள் விரும்புகிறார்கள். அடுத்தது மாமோன், அந்த பணக்கடவுளையும் அவர்கள் விரும்புகிறார்கள். தேவனையும் பணக்கடவுளையும் நேசிப்பதற்கு, இன்னும் சொல்லப்போனால் தேவனை வஞ்சிப்பதற்கு அவர்கள் ஒருமனப்படுகிறார்கள். தேவனை ஏற்றுக்கொள்வதற்கு ஒருமனப்பட்டவர்கள், காணியாட்சி விற்பதற்கு ஒருமனப்பட்டவர்கள், மனிதனுடைய பாராட்டை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று விரும்பி அதை பெற்றுக்கொண்டவர்கள். அடுத்து தேவனையும் பணத்தையும் நேசிப்பதற்கு அவர்கள் ஒருமனப்பட்டவர்கள். ஏனென்றால் அப்போஸ்தலர் 5:2 சொல்லுகிறது,
தன் மனைவி அறிய அவன் கிரயத்திலே ஒரு பங்கை வஞ்சித்து வைத்து. அப்படின்னா 2 பேர் ஒருமனப்படுகிறார்கள், காணியாட்சி விற்றார்கள். ஒரு பகுதியை தேவனுக்கு கொடுப்போம், ஒரு பகுதியை நமக்கென்று வைத்துக்கொள்வோம். அப்படின்னா ஒரு பக்கத்தில் தேவனுக்கும் அவர்கள் கீழ்ப்படிய விரும்புகிறார்கள், அதே நேரத்தில் பணத்தையும் நேசிக்க விரும்புகிறார்கள். 2 எஜமானுக்கு ஊழியம் செய்ய விரும்புகிறார்கள். ஒரு மனம் அங்கே இருக்குது, மிக பொல்லாத ஒரு மனம். அடுத்து 5ஆவதாக கொண்டே பார்க்கிறோம். அப்போஸ்தலர் 5ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். வேதம் சொல்கிறது, பேதுரு அவனை நோக்கி, அனனியாவே, நிலத்தின் கிரயத்திலே ஒரு பங்கை வஞ்சித்து வைத்து பரிசுத்த ஆவியிடத்தில் பொய் சொல்லும்படி சாத்தான் உன் இருதயத்தை நிரப்பினது என்ன? அப்படின்னா பரிசுத்த ஆவியானவற்றை, உள்ளத்தை ஆராய்ந்து பார்க்கிற அந்த ஆவியானவற்றை பொய் சொல்வதற்கு ஒருமனப்பட்டவர்கள். ஏனென்றால் அவன் மனைவி அறியத்தான் மனதை எடுத்து வைக்கிறான். ஆகவே பரிசுத்த ஆவியினத்தை பொய் சொல்வதற்கு அவர்கள் ஒருமனப்பட்டவர்கள். அடுத்து கவனிக்கிறோம், அவர்கள் கர்த்தருடைய ஆவியை சோதிப்பதற்கு ஒருமனப்பட்டவர்கள். கர்த்தருடைய ஆவியை நாம் பாதியை எடுத்துட்டு மீதியை கொடுப்போம். ஆவியானவருக்கு தெரியுதா இல்லையா பார்ப்போம். கர்த்தருக்கு தெரியுமா அல்லவா என்று நாம் அவரை சோதித்து பார்ப்போமே. ஏனென்றால் அப்போஸ்தலர் 5:9 பரிசுத்த பேதுரு அதைத்தான் சுட்டி காட்டுகிறார். கர்த்தருடைய ஆவியை சோதிக்கிறதற்கு, அவரை பரீட்சை பார்ப்பதற்கு, கர்த்தரை சோதிப்பதற்கு நீங்கள் ஒருமனப்பட்டதென்ன? அப்படின்னா அவர்கள் கர்த்தருடைய பரிசுத்தாவிட பொய் சொல்வதற்கு மாத்திரம் ஒருமனப்படவில்லை. அவர்கிட்ட பொய் சொன்னால் அவரால் கண்டுபிடிக்க முடியாது. கண்டுபிடிப்பாரா கண்டுபிடிக்க மாட்டாரா என்று அவரை சோதிப்பதற்கு ஒருமனப்பட்டவர்கள். கடைசியாக 2 பேரும் அறிந்தோ அறியாமலோ ஒரே நாளில் மரிப்பதற்கும் 2 பேர் ஒருமனப்பட்டிருக்காங்க. 2 பேரும் ஒருமனப்பட்டார்களே. அதில் 7வது என்னவென்றால், அவர்கள் ஒருமனப்பட்டார்கள். பைபிளில் ஒன் அனதர், ஒருவருக்கு ஒருவர், ஒருவருக்காக ஒருவர். குறிப்பாக கணவன் மனைவிக்கு இது மிக அவசியமானது. சபைக்கும் தேவனுக்கும் மிக அவசியமானது ஒன் அனதர், ஒருவருக்காக ஒருவர். ஆனால் இங்கே பார்க்கிறோம், இந்த 2 பேரும் ஒருமனப்பட்டார்கள். எதற்கென்றால் ஒரே நாளில் மரிப்பதற்கும். 10ஆம் அப்போஸ்தலர் 5:10 வாசிக்கிறோம், உடனே அவள் அவனுடைய பாதத்திலே விழுந்து ஜீவனை விட்டாள். வாலிபர் உள்ளே வந்து அவள் மரித்து போனதை கண்டு அவளை வெளியே எடுத்து கொண்டு போய் அவளுடைய புருஷன் அண்டையிலே அடக்கம் பண்ணினார்கள். 2 பேரும் ஒரே இடத்துல அடக்கம் பண்ணப்பட்டிருக்காங்க. பாரம்பரியங்கள் சொல்லுகிறது, அவர்கள் எங்கே அடக்கம் பண்ணப்பட்டார்களாம்? அந்த இரத்த நிலம் என்று சொல்லப்படுது அந்த அக்கர்தமா. அதாவது யூதாஸ் ஆண்டவர் இயேசுவை காட்டி கொடுத்து, அந்த காட்டி கொடுத்தவருடைய அந்த காசு, அந்த 30 வெள்ளிக்காசை திரும்ப அவன் மனம் இருந்து கொண்டு போய் ஆலயத்தில் எரிந்தபோது, அன்றைக்கு அந்த ஆலயத்தில் உள்ளவர்கள் சொன்னார்கள், இது பாவ பணம், இது இரத்த பணம், ஆகவே இதை காணிக்கையில் சேர்க்கக்கூடாது. ஆகவே இது புறஜாதி மக்களுக்காக. மத்தேயு 27ஆம் அதிகாரம் 7-8 வசனங்களில் வாசிக்கிறோம். ஆலோசனை பண்ணின பின்பு அந்நியரை அடக்கம் பண்ணுவதற்கு குயவனுடைய நிலத்தை அதனாலே கொண்டார்கள். இது நிமித்தம் அந்த நிலம் இந்நாள் வரைக்கும் இரத்த நிலம் எனப்படுகிறது. அப்போஸ்தலர் 1ஆம் அதிகாரம் 18-19 வசனங்களில் இதே வாசிக்கிறோம். அதுக்கு அக்கல்தமா என்று ஒரு பெயர் கொடுக்கப்படுகிறது, இரத்த நிலம். எதற்காக? இது புறவினத்து மக்களை அடக்கம் பண்ணுவதற்காக, அந்நியரை அடக்கம் பண்ணுவதற்கு. ஸோ இந்த இடத்தில் தான் யூதாஸ் அடக்கம் பண்ணப்பட்டான் என்று இது பாரம்பரியம். இன்னொரு பாரம்பரியம் சொல்லுகிறது, யூதாஸுக்கு பக்கத்தில் தான் 2 பேரும் அடக்கம் பண்ணப்பட்டார்கள். அது பாரம்பரியம்தான், வேதம் சொல்லவில்லை. ஆனால் நமக்கு ஒன்று தெரியும், 2 பேரும் ஒன்றாக ஒரே பக்கத்தில் அடக்கம் பண்ணுவதற்கும் இவர்கள் தங்களை அறியாமலே ஒருமனப்பட்டார்கள். ஆகவே வேதம் மிக தெளிவாக சொல்லுகிறது, நாம் சபைக்குள்ளே வரும்போது, கர்த்தருடைய சரீரமாகிய சபைக்குள்ளே வரும்போது, அவருடைய இரத்தத்தால் விலை கொடுத்து வாங்கப்பட்டது. அந்த சபைக்குள்ளே வரும்போது
நாம் முதலாவது ஒரு புதிய மனிதன். அந்த புதிய மனிதன் முதலாவது தன்மை என்னவென்றால், வேதம் மிக தெளிவாக சொல்லுகிறது, அவன் பொய்யை களைய வேண்டும். ஏனென்றால் நாம் ஒருவருக்கொருவர் அவயவங்களாக இருக்கிறோம். மனிதனுக்கு மாத்திரமல்ல, மனிதனுக்கும் தேவனுக்கும் அது பொருந்தும். நாம் கிறிஸ்துவனுடைய அவயவங்களாக இருக்கிறோம். ஆனால் தான் நமக்கு கர்த்தருடைய பந்தியிலே பங்கு பெறும்போது நாம் எல்லாரும் ஒரே பாத்திரத்திலே பங்கு பெறுகிறபடியினால் அப்படிப்பட்ட அவருடைய சரீரத்தின் அங்கங்கள், இந்த அங்கங்கள் பொய் சொல்லுவதை முழுமையாக தவிர்க்க வேண்டும். ஆண்டவர் இயேசு மிக எளிமையாக சொன்னார், உள்ளதை உள்ளதென்று சொல், இல்லதை இல்லதென்று சொல், அதற்கு மிஞ்சினால் அது விருதா. ஆனால் இன்றைக்கு அந்த பொய்யை உண்மையைப் போல சொல்வதற்கு நம்மிலே நாம் கற்றுக்கொண்டோம். ஒரு புதிய மனிதன் என்றால் முதலாவது ஒன்றை அடையாளமே அவன் பொய்யை களைந்து பிறனுடனே மெய்யை பேசுகிறவன். கர்த்தரை பார்ப்போம். பரிசுத்த பிதாவே, இரக்கங்களின் தேவனே, இந்த வேலைக்கு நாங்கள் மக்கள் நன்றி செலுத்துகிறோம். நாங்கள் ஒரு புதிய சிருஷ்டி என்றால் நாங்கள் தவிர்க்க வேண்டிய முதலாவது ஒன்றை எபேசியர் 4ஆம் அதிகாரம் 25ஆம் வசனத்தில் எங்களுக்கு எழுதி கொடுத்த பரிசுத்த தேவனே, உங்களுடைய கிருபையுள்ள முகத்தை நாங்கள் நோக்கி பார்க்கிறோம். நாங்களும் பொய்யை களைய கிருபை தாங்கப்பா. இந்த பாதி உண்மை பாதி பொய் எங்களுக்கு வேண்டாம்ப்பா. இந்த வெள்ளை பொய் என்று சொல்லுகின்ற சும்மா விளையாட்டுக்கு சொன்னேன், அந்த பொய்யெல்லாம் எங்களுக்கு வேண்டாம்ப்பா. நாங்கள் ஒருவருக்கு ஒரு அவயவம் என்பதை அறிந்து, நாங்கள் ஒவ்வொருவரும் கிறிஸ்துவின் அவயவம் என்று அறிந்து, நாங்கள் பொய்யை களைந்து மெய்யை பேச எங்களுக்கு கிருபை தாங்க. மகிமையை நாங்கள் மக்கள் செலுத்துகிறோம் எங்கள் ஆண்டவர் இயேசுவின் மூலம் பிதாவே. ஆமென். ஆமென். God bless you. Amen.